ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 மிக எச்சரிக்கையான ஒரு நாளானது தற்போது வரப்போகுது. அது என்னைக்குன்னா ஜனவரியுடைய 18ஆம் தேதி. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு நாள் அதிசய நிறைந்த நாளாக வந்திருக்கு. அப்படி என்ன அதிசய நிறைந்த நாளுன்னு கேட்குறீங்களா? இந்த நாள் தை மாதம் 4ஆம் தேதி, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த கிழமையில அமாவாசை திதியானது வருது. தை பிறந்த உடனே தை அமாவாசையானது இந்த டைம் வந்துருச்சு. இந்த தை அமாவாசையை முன்னிட்டு கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கரெக்டாக ஜனவரி 18க்கு பிறகு தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த அமாவாசையில் முக்கியமாக ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அதுவும் இந்த தை அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலில் மாற்றும். அதனால் அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆன்மீக பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை. மகர மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய தை மாதத்தில் அமாவாசையிலிருந்து தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம். இதனால தான் தை மாதம் மகர மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியனுடைய தேர் அந்த பாதை தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு மாறக்கூடிய மாதமே மகர மாதம். அதாவது சூரியனுடைய தேர் பாதைன்னு இருக்கு, அந்த பாதை தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு மாறக்கூடிய மாதமே மகர மாதம். தை மாதம் பிறந்தால் பலி பிறக்கும் என்று பலர் காத்து கொண்டிருப்பாங்க. மகாபாரதத்தில் பீத மகனான பீஷ்மர் இந்த தை மாதத்துக்காகவே அம்பு படிக்கல தன் உயிர் போவதற்கு காத்து கொண்டிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு புனிதமான மாதம்தான் இந்த மாதம். ஸோ இப்பேற்பட்ட இந்த மாதத்தில் சூரியன் வழிபாடு ரொம்ப சிறப்பு. சூரியனை வழிபடக்கூடிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை வரும். சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. கேட்ட நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் சித்த யோகத்தில் பொங்கல் பண்டிகை இந்த டைம் அமைந்திருக்கு. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப ஸ்பெஷல். அதனாலேயே தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தை அமாவாசையிலிருந்து உங்களுக்கு அற்புதமாக பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. ராசியிலேயே செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் இருக்கிறாங்க. இது தேவையில்லாத கோபம், டென்ஷன் ஏற்படும். 8வது இடத்துல ராசிநாதன் மறைந்திருந்ததுக்கிறதுனால தேவையில்லாத மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்கள்ல, அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மாறப்போகுது. ராசிநாதன் 7வது இடத்திற்கு குரு வருவதால் தேவையில்லாத மன அழுத்தம் எல்லாமே உங்களுக்கு நீங்கும். திருமண யோகமானது உங்களுக்கு ஏற்படும். குடும்ப ரீதியாக வாழ்க்கை இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். காதல் மலரக்கூடிய காலகட்டம் என்று சொல்லலாம். செவ்வாய் ராசியில் இருப்பதால் இனம் புரியாத டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத விருத்தி மனநிலை இருக்கும். அந்த மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றிக்க பாருங்க. அதுக்கப்புறமா மனதில் சந்தோஷம் இல்லாத சூழல் காணப்படும். அதுவும் இந்த அமாவாசைக்கு பிறகு செவ்வாய் பகவான் 2வது இடத்துல உச்சம் பெறுவதால் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகமானது ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்டரியில் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். செல்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும்.
மொத்தத்தில் உங்களுக்கு யோகம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்குது. யோகாதிபதி தனாதிபதி வீட்டில் உச்சமடைவதால் பணவரவு நன்றாக இருக்கு. பணம் விரும்பக்கூடிய துணை கிடைப்பார்கள். பணம் மட்டும் இல்லை, மனம் விரும்பக்கூடிய துணையும் கிடைப்பார்கள். படிப்பில் முன்னேற்றங்கிறது ஏற்படும். முன்னேற வேண்டும், ஜெயித்து காட்ட வேண்டும் என்கின்ற வெறி ஏற்படும். ஆண் குழந்தை பிறப்பதற்கான யோகமும் ஏற்படும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய பிரதாப்தம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு அதிகமாக உண்டாக போகுது. அப்புறம் ராசியில் 4 கிரகங்கள் இருப்பதால் சந்திர பகவான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். கடற்கரைகளுக்கு செல்வது நல்லது. சந்திர பகவானுக்கு மலர் சூட்டி வழிபாடு செய்வது நன்மை தரும். குன்றத்தூர் சோமங்கலம் என்று வருவது நல்லது. ஸோ இதெல்லாம் வழிபாடாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுதாங்க தை அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து தனுசு ராசிக்காரங்க பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலி தை அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு கஷ்டமே வராது. ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணுங்கள். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தேதி பௌர்ணமி நாட்கள்லாம் ஒரு தனி சிறப்பு இருக்குது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு பல மடங்கு பலனை தரும். சாதாரண நாளில் பரிகாரத்தை செய்தால் பலன் 3 மாதத்தில் கிடைக்கும் என்றால், இப்படிப்பட்ட விசேஷமான நாட்களில் பரிகாரங்களை செய்யும்போது ஒரே மாதத்தில் பலனை நம்மளால் நிச்சயம் பெற முடியும். அந்த அளவுக்கு சக்தி, பாசிட்டிவ் எனர்ஜி அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் இருக்குது. அந்த வகையில் தை மாதத்தில் அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருகிறது. இந்த தினம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் பணம் உங்கள் வீடு தேடி தானாக வரும். அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பரிகாரத்தை செய்துவிட்டால் கோரையை பிச்சு கொண்டு பணம் கொட்டும் நீங்கள் சும்மாவே இருக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாது. பணம் சேர வேண்டும் என்ற ஆசை இருக்குது, தொழில் துவங்க வேண்டும் என்ற ஆசை இருக்குது, எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறீங்க. ஆனால் முயற்சிகளில் தடை, லோன் கிடைக்கவில்லை. ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று நினைக்கிறீங்க, கடை வைக்க இடம் கிடைக்கவில்லை, யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கவில்லை என்று தனிமரமாக நீங்கள் நிற்கிறீங்கன்னா இந்த பரிகாரத்தை அமாவாசை நாளில் செய்து பாருங்கள். எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். வங்கியில் லோன் கூப்பிட்டு கொடுப்பாங்க. எதிர்பாராத இடத்துல கடை வைக்க சூப்பரான இடம் கிடைக்கும். இதையெல்லாம் ஒரு உதாரணத்திற்கு தான். இது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். படிக்காமல் திணறி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவுத்திறன் கூடும். மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காலேஜில் சீட்டு கிடைக்கவில்லை, வெளிநாட்டில் இடம் கிடைக்கவில்லை, நல்ல இடத்துல சீட்டு கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டும். அதனால் பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்திற்கு தேவையானது என்னென்னா குப்பமேனி வேர், அதிசக்தி வாய்ந்த வேரை அமாவாசைக்கு முந்தைய நாளே இந்த வேரை எடுத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும். வேரை பிடுங்கும் போது செடிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இந்த வேரை நல்ல விஷயத்துக்காக தான் பயன்படுத்த போகிறேன் என்று செடியிட சின்னதாக மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு வேரை எடுத்துகிட்டு வரணும். வேரில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் படக்கூடாது, பார்த்து நறுக்கி எடுக்கணும். வேரில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் அலசி காய வைத்து கொள்ளணும். அமாவாசை அன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு முன்னோர் வழிபாட்டை எல்லாம் முடித்துடணும். அப்புறம் அமாவாசை மாலை 6 மணி அளவில் பூஜரையில் ஒரு விளக்கேற்றி வைத்து ஒரு தாயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதன் உள்ளே இந்த குப்பமேனி வேரை போட்டு விடுங்க. ஒரு சிட்டிகை விபூதி, கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அந்த தாயத்துக்குள் போட்டு தாயத்தை அடைத்துருங்க. அப்புறம் ஒரு சிவப்பு கயிறில் வந்து அந்த தாயத்தை கோர்த்து உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் திருவுருவ படம் இருக்குள்ள அந்த படத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்தில் இந்த தாயத்தை வைத்து மன உருகி பிரார்த்தனை வந்து செய்து கொள்ளுங்க. குலதெய்வத்தின் திருவுருவப்படம் இல்லை என்றால் இஷ்ட தெய்வத்திற்கு முன்பாக வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாயத்தை கையில் எடுத்து, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்து என்னை விட்டு விலக வேண்டும், என்னுடைய முன்னேற்றம் வானளவு உயர வேண்டும், செல்வ செழிப்பு வானளவு உயர வேண்டும், கடன் 1 ரூபாய் கூட இருக்கக்கூடாது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்காது, இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வேண்டி இந்த தாயத்தை கழுத்தில் கொட்டிக்கொள்ளுங்க. அல்லது கை புஜங்களில் கட்டிக்கொள்ளுங்க. இடுப்பில் கட்ட வேண்டாம். பெண்களாக இருந்தால் தாயத்தை வெளியில் தெரியக்கூடாது. இந்த தாயத்தை செயினுக்குள்ளே கட்டி எப்போது ட்ரெஸ்ஸுக்கு உள்பக்கம் போட்டு கொண்டாலும் தவறு கிடையாது. இப்படி இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம்.
தாய் தந்தையர் இந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தாயத்தை கழுத்துலையும் கட்டிவிடலாம். இல்லை உங்களுக்கு நீங்களாகவே தயார் செய்து கொள்ளக்கூடிய தாயத்து இது, அதனால் நீங்களே கூட உங்களுக்கு செய்து கொள்ளலாம். 1 வருடம் வரை இதனுடைய சக்தி இருக்கும். அடுத்த தை அமாவாசை வரும் வரை இதை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் கட்டி கொள்ளலாம். இத்தனை சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தில் முழு நம்பிக்கை இருந்தால் தனுசு ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் செய்திடுங்க. இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க செய்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.